அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் முதலமைச்சருக்கு தற்போது உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. 40க்கு 40 என்ற முழக்கத்தோடு பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக கூட்டணி கட்சிகள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மகத்தான மாபெரும் சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மேளதாளம் முழங்க மலர்களை தூவி முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 40ம் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தோடு பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மகத்தான மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க மலர்கள் தூவி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தற்போது முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர். அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு மேளதாளங்கள் முழங்க அவருடைய காருக்கு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். 40க்கு 40 என்ற முழக்கத்தோடு 40ம் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தோடு பிரச்சாரத்தை தொடங்கினர் திமுக கூட்டணி கட்சியினர். இந்நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மகத்தான மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இருபுறங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு மலர்களை தூவி வரவேற்பு கொடுத்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அவருடைய காருக்கு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தற்போது முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் தற்போது முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர். சாலையின் இருபுறங்களிலும் மலர்களை தூவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 40க்கு 40 வெற்றி பெற்று தந்த முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தோடு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மகத்தான மாபெரும் சாதனை படைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தற்போது உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.